சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி 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 ஓம் ஓம் ஓம். நவராத்திரி விழா அன்னையை நாம் வழிபட்டு மகிழும் நவராத்திரி விழா. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி விழா. அருள் திரு அம்மா அவர்கள் நம் நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் ஏற்றி தரும் அகண்ட தீபத்தில் நாம் அனைவரும் முக்கோட்டு எண்ணெய் ஊற்றி வழிபட்டு மேம்படும் விழா நவராத்திரி விழா. எல்லோருக்கும் எல்லாம் என வளம் சேர்க்கும் லட்சார்ச்சனை தினம் நடைபெறும் விழா நவராத்திரி விழா. கருவறை அன்னைக்கு தினம் ஒரு சிறப்பு அலங்காரம் செய்து அனைவருக்கும் மகிழ்வு கூடும் விழா நவராத்திரி விழா. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி விழா. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று சேலம் மாவட்டம் மேட்டூர் பள்ளங்காடு மன்றமும், நாளை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பெண்ணாடம் நெய்வேலி மன்றங்களும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். நீல் ஆம்ஸ்ட்ராங் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர்தான் சந்திரனில் கால் வைத்த முதல் மனிதன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடன் எட்வின் சி ஆல்ட்ரின் என்பவர் கூடவே இருந்தார் என்றும், அவர்தான் ஆம்ஸ்ட்ராங்கின் மூத்த அதிகாரி என்றும், அவரைத்தான் சந்திரனில் இறங்கும்படி உத்தரவு வந்தது என்றும் யாருக்கும் தெரியாது. அவர் சிறிது தயங்கினார். ஆம்ஸ்ட்ராங் கீழே இறங்கினார். சரித்திரத்தில் இடம் பெற்றார். ஆக சிறு தயக்கம் நம்மை தள்ளிவிடும். தெளிவான சிந்தனை, தயக்கமில்லா தைரியம் பெற அம்மா வழி நடப்போம். கரும்பு, நெல், வாழை போன்ற பயிர்களுக்கு தக்கபடி உரிய ஆழத்தோடு உழுது பயிர் செய்தால்தான் அவை நன்றாக வளரும். இது அன்னையின் அருள் வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஆவணி அமாவாசை விழா நாளை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கொண்டாடப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பெண்ணாடம் மற்றும் நெய்வேலி சக்தி பீடங்கள் பொறுப்பில் ஆவணி அமாவாசை விழா நடைபெறுகிறது. நாளை மாலையில் அமாவாசை வேள்வி நடைபெற உள்ளதால் அனைவரும் இதில் பங்கேற்று அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். சென்னை ராஜாங்கம் நகரில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 33ஆம் ஆண்டு ஆடிப்பூர விழா வரும் 13ஆம் தேதி ஞாயிறு அன்று கொண்டாடப்பட உள்ளது. 13ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு நல்லூர் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் இருந்தும், காலை 9:20 மணிக்கு நல்லூர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்திலிருந்தும், காலை 10 மணிக்கு செங்குன்றம் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்தும் கஞ்சிக்கலைய ஊர்வலம் புறப்பட்டு மன்றம் வந்தடைந்ததும் கஞ்சி வார்ப்பு, அன்னதானம் நடைபெற உள்ளது. விழா ஏற்பாட்டினை சென்னை ராஜாங்கம் நகர் மன்றத்தினர் செய்து வருகின்றனர். செங்கோட்டை வடக்கு ரதை வீதியில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் 30ஆம் ஆண்டு ஆடிப்பூர விழா
வரும் 13ஆம் தேதி ஞாயிறு அன்று நடைபெறவுள்ளது. செங்கோட்டை சிவன் கோவில் அருகில் உள்ள சக்தி பீட திருப்பணி வளாகத்திலிருந்து 13ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணிக்கு கஞ்சி கலைய ஊர்வலம் புறப்பட உள்ளது. ஊர்வலம் மன்றம் வந்தடைந்ததும் கஞ்சி வார்ப்பு, அன்னதானம் நடைபெற உள்ளது. விழா ஏற்பாட்டினை செங்கோட்டை மன்றத்தினர் செய்து வருகின்றனர். சேலம் ராமகிருஷ்ண ரோட்டில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் அருள் திரு அம்மா அவர்களின் 75ஆம் ஆண்டு அவதார பெருமங்கள பவள விழாவும் ஆடிப்பூர விழாவும் பக்தி மனம் கமழ கமழ ஓம் சக்தி விழாவாக நடைபெற்றது. அருள் கஞ்சி ஊர்வலம் தொடங்கியது. அழகாபுரம் வழிபாட்டு மன்றத்தில் இருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலத்தை சேலம் மாவட்ட ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி எஸ் சந்திரமோகன் அவர்கள் தொடங்கி வைத்தார். சேலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்தி எம்.கே. செல்வராஜ், சேலம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சக்தி வி. பன்னீர்செல்வம், சேலம் மாநகர மேயர் சக்தி எஸ். சவுண்டப்பன், மேற்கு சேலம் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி ஜி. வெங்கடாச்சலம், சேலம் மாமன்ற உறுப்பினர் சக்தி ஏ.கே.எஸ்.எம். பாலு ஆகியோர் பங்கேற்றனர். நாடு நலம் பெறவும், மனித நேயம் செழிக்கவும், பருவமழை தவறாமல் பெய்யவும், வேளாண்மை சிறக்கவும் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இந்த ஊர்வலம் புறப்பட்டது. அம்மா எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழு கடல் அவள் வண்ணமடா என்ற பாவேந்தரின் வரிகள் ஊர்வலத்தில் ஒலித்தது. கஞ்சி என்பது சங்க காலம் தொட்டே நம் பண்பாட்டு உணவாகும். வழியொடு சினை இய வன் தளிர் மா அத்து, கிளி போல் காய கிளை துணர் வடித்து, புளிப்பதன் அமைந்த புதுக்குட மலிர் நிறை, வெயில் வெறி நிறுத்த பயில இதழ் பசுங்குடை, கயம் மண்டு பகட்டின் பருகி காண்வர, கொள்ளொடு பயறு பால் விரையி, வெள்ளி கோல் வரைந்தன்ன வால் அவிழ் மிதவை என்கிறது அகநானூறு. அறுவடைக்கு சென்றவர்கள் களைப்பு தீர மாமரத்து காய்களை சாராக்கி பருகினர். பின்பு கொள், பயறு, பால், அரிசி கலந்து கூழாக காய்ச்சி பருகி கழித்தனர் என்பதே இதன் பொருள். சேலம் என்றதுமே மாங்கனிகள் நினைவுக்கு வருகின்றன. ஒருவேளை அகநானூறு நிகழ்ச்சி சேலத்து நிகழ்ச்சியாக இருக்குமோ என எண்ண தோன்றுகிறது. ஊர்வலம் சேலம் சக்தி பீடத்தை அடைந்ததும் கஞ்சி வார்ப்பு நடைபெற்றது. தாயே, உன் தோள் காணும் போதெல்லாம் எங்கள் உள்ளத்தில் சக்தி முளைக்கிறது. உன் அருள் வாக்கு மொழி கேட்கும் போதெல்லாம் எங்கள் நெஞ்சில் அறம் வேர் விடுகிறது. நாங்கள் சுமப்பது கஞ்சி கலையங்கள் அல்ல,
சமத்துவ களஞ்சியங்கள் தாயே என்ற உணர்வில் கஞ்சி வார்ப்பு நடைபெற்றது. பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொழிலதிபர் சக்தி உமாதேவி ஜெய் கணேஷ் அவர்கள் பால் அபிஷேகம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சக்தி அருள்மொழி சந்திரமோகன் உட்பட பலர் பங்கேற்றனர். பவள திருவுள்ளமே பாலால் குளித்தாயே குளி, கமல திருவடியே கமழ் மனப்பாலால் குளித்தாயே குளி, அமுத மொழியே ஆவின் பாலால் குளி, ஆதிபராசக்தியே அம்மா திருவடியே அரும்பாலால் குளித்தாயே குளி என பால் அபிஷேகம் நடைபெற்றது. வரிசை வரிசையாக அணி அணியாக கருவறை அன்னைக்கு செவ்வாடைகள் பால் அபிஷேகம் செய்தபடியே இருந்தனர். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி என்ற ஓசை காற்றில் மிதந்து காதுகளில் ஒலிக்க ஒலிக்க பால் அபிஷேகம் தொடர்ந்தது. அறத்துப்பாலால் குளிக்கும் ஆதிபராசக்தியே, உன் திறத்துப்பாலால் தான் அகிலம் எல்லாம் ஆன்மீகம். பூஜிப்பவர்களுக்கு பொருள் பாலை அருள்கின்றாய், போற்றுவோரை புகழ் பாலில் மிதக்க விடுகின்றாய். உன் ஆன்மீகம் ஏழைகளை வாழ வைக்கும் இணையில்லாத ஆன்மீகம். குங்குமத்தோடு நின்று போகாமல் குடும்பங்களை வாழ வைக்கும் ஆன்மீகம் உன் ஆன்மீகம். தாயே, மழை இல்லை என்ற எண்ணம் எங்கள் நெஞ்சத்தில் மலையாக உயரும் போது நீ மழையாக வருகின்றாய். வளம் இல்லையே என நாங்கள் வாடுகின்ற நாட்டில் நீ வளத்தை தருகின்றாய். தொழில் இல்லையே என நாங்கள் துவளுகின்ற நேரத்தில் எங்களுக்கு நீ தொழிலை தந்து துணையாக நிற்கின்றாய். பசிக்கிறதே என்று எண்ணும் போது நீ அன்னதானமாகின்றாய். இத்தனை நன்மைகளை தருகின்ற தாயே, நன்றி உணர்வால் நனிப்பாலால் உனக்கு அபிஷேகம் செய்கின்றோம். நாங்கள் செய்யும் பால் அபிஷேகத்தில் ஆனந்தமாய் குளித்தாயே குளி. வளர்ந்தோம், தமிழ் பாலால் நிமிர்ந்தோம், உன் பால் கொண்ட அன்பால் மகிழ்ந்தோம். அருட்பால் தந்தாய், அகப்பால் நிறைந்தாய், அப்பால் இப்பால் எப்பால் அகன்றாலும் உன் சித்தர் பீடப்பால் தான் சீர்மைக்கு தாய்ப்பால் தாயே என பால் அபிஷேகம் தொடர்ந்தது. முடக்குவாதத்தால் முடங்கி கிடந்த பெண்மணியை நடக்க வைத்த சித்து உன் சித்து. வேப்பிலையை வண்டாக்கி கண்டவர் வியந்திட வைத்த சித்து உன் சித்து. கருவறை அன்னைக்கு பால் ஊற்றி உன் கைப்பாலை அன்னையை பருகிட வைத்த சித்து உன் சித்து. செவ்வாடைகளின் சீர்பணியை கண் திறந்து கருவறை அன்னை காணுகின்ற சித்து தாயே உன் சித்துதான் என பக்தர்கள் வியப்பில் ஆழ்ந்தபடியே
சேலம் சக்தி பீடத்தில் உள்ள மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி மெல்ல மெல்ல கண் திறந்தாள். அன்னை ஆதிபராசக்தியானவள் சித்தர்களுக்கெல்லாம் தலைவி, சித்துகளை காட்டி அருளாட்சி புரியும் அரசி. இந்த உண்மையை உணர்த்தும் வகையில் சேலத்தில் அமைந்துள்ள இந்த சக்தி பீடத்தில் அமர்ந்திருக்கும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி எல்லோரையும் பரவசத்தில் ஆழ்த்தி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்க தன் இரு கண்களையும் மெல்ல திறந்து காட்டினாள். சூரியன், சந்திரன் இவை இரண்டும் இரு கண்களாய் கொண்டுள்ள அன்னை ஆதிபராசக்தி சூரியனின் வெப்பத்தையும் சந்திரனின் குளுமையையும் ஒரே நேரத்தில் இங்கே தந்து அனைவரையும் ஆனந்த கண்ணீரில் மூழ்கடிக்க செய்தாள். இதோ ஆதிபராசக்தி அன்னையாய் சிலை வடிவில் நிற்கும் செவ்வாடை அம்மாவாய் கண்களை திறந்து காணுகின்ற காட்சியை காணுங்கள். திறந்திடுமா கண்கள் சிலைக்கு என சீர்திருத்தம் பேசும் வாயர்களே, இதோ சிலை கண் திறந்து பார்க்கிறது, காணுங்கள். தாயே, சிலையாய் இருந்து உன் கண்களை திறந்து கருவிழி திறந்து வெண்படலத்தை விசாலமாக்குகின்றாயே அம்மா. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் என்றோமே. சூரியனை பார், சந்திரனை பார் என பக்தர்களிடம் பறைசாற்றி பறைசாற்றி பார்வை விழியை கொட்டுகின்றாயே அம்மா. அபிஷேகம் நிறைவு பெற்றதும் பவள திருமேனிக்கு பன்னீரால் அபிஷேகம், தளிர்மேனி தேவிக்கு தயிரால் அபிஷேகம், சரமுல்லை வாசத்திற்கு சந்தனத்தால் அபிஷேகம், வானவரின் தேவிக்கு தேனால் அபிஷேகம். பராசக்தி என் தாயே, உனக்கு பழக்கூட்டால் அபிஷேகம். பூமணக்க பூமணக்க அன்னைக்கு பூவால் அலங்காரம். மல்லிகையும் முல்லையும் மணம் கமழும் இருவாட்சியும் சொல்லி வைத்தாற்போல் செண்பகமும் சுருங்காத மனம் கொண்ட தாமரையும் பூத்த நந்தவனத்தில் ஆதிபராசக்தி ஆனந்தத்தாள் மலர்ந்தாள், தன் மலர் விழி திறந்தாள். தாயி, நீ கொட்டுகின்ற பார்வையெல்லாம் வெட்டும் மின்னலடி, நீ வீசுகின்ற கண்ணொளியில் விசை கதிர்கள் 100 அடி.
உன் கண்ணின் ஒளி கண்டு மின்னலும் நாளுமடி, மின்னொளியும் தோற்குமடி. உன் கண்களின் விரிப்பில் எங்கள் வாழ்வில் வளம் கால் ஊன்றுமடி. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சேலம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் செய்திருந்தனர். நவராத்திரி லட்சார்ச்சனை விழாவில் என்னை கலந்துக்க சொன்னாங்க. நானும் கலந்துக்கிட்டேன். அம்மாட்ட வந்து முக்கூட்டு எண்ணெய் ஊற்றினேன். அந்த முக்கூட்டு எண்ணெய் கொடுத்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப கால் வலியாக இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. அந்த முக்கூட்டு எண்ணெயை தடவை சொன்னாங்க, தடவி விட்டோம். தடவை சொன்னாங்க, தடவி விட்டோம். அது பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. அம்மா வந்து நிறைய அருள் வாக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆன்மீகம் என்ற சக்கரம் சூழலை அடிகளார் என்ற அச்சு தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு வந்து தொண்டு செய்யுங்க, அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்குங்க. அம்மா மட்டும்தான் இந்த உலகில் உண்மையாக நடக்கிறாங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூரில் அருள் மனம் கமழும் நவராத்திரி விழா. இவ்விழாவில் நடைபெறும் லட்சார்ச்சனையில் நீங்களும் பங்கேற்கலாம். நவராத்திரி முழுவதும் தினமும் காலை தொடங்கி மாலை வரை நடைபெறும் லட்சார்ச்சனையில் பங்கு பெறுங்கள். அன்னையை புகழ்ந்து செய்யும் இந்த லட்சார்ச்சனையில் பங்கு பெறுங்கள். உங்கள் வேண்டுதலை அன்னை அருள் கொண்டு பூர்த்தி செய்யுங்கள். லட்சம் முறை அன்னையின் திருநாமத்தை கூறி வழிபடும் லட்சார்ச்சனையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மலராலும் புத்தாடைகளாலும் காப்பாலும் செய்யும் அலங்காரம் பக்தர்களின் கரத்தால் செய்யும் அலங்காரம். நாவால் செய்யப்படும் அலங்காரம் இந்த லட்சார்ச்சனை எனும் அற்புதம். லட்ச லட்சமான மந்திர சொற்களை கேட்டு மனமகிழும் அன்னை வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் அற்புத வழிபாடு இந்த நவராத்திரி லட்சார்ச்சனை. லட்சார்ச்சனையில் பங்கேற்பவர்களுக்கும் புண்ணியம், லட்சார்ச்சனையில் அவர்களை பங்கேற்க வைத்தவர்களுக்கும் புண்ணியம். இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் லட்சோப லட்சம். லட்சார்ச்சனையில் பதிவு செய்தவர்களின் பெயர் நட்சத்திரம் கூறி அவர்களும் அவர்களது குடும்பமும் நலமுடனும் வளமுடனும் வாழ சங்கல்பம் செய்து லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. மேல்மருவத்தூரில் நடைபெறும் நவராத்திரி விழா லட்சார்ச்சனையில் அனைவரும் பங்கு பெறலாம். லட்சார்ச்சனையில் பங்கு பெற விரும்புபவர்கள் தங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தையோ, சக்தி பீடத்தையோ அல்லது ஆதிபராசக்தி மகளிர் அறநிலையத்தையோ தொடர்பு கொள்ளுங்கள். லட்சார்ச்சனையில் பங்கு பெறுங்கள். லட்சியங்களை அன்னை அருளோடு வெல்லுங்கள். இத்துடன் இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.